போனா திருச்சி ஸ்தம்பிச்சாச்சு. இவங்க சொல்றாங்க இல்லையா, அவர் சினிமா நடிகர், அதனால அந்த சினிமா மோகம் சொல்றாங்க இல்லையா. இன்னைக்கு இணையதளத்துல ஒவ்வொரு எலெக்ஷன் டைம்ல எப்படி மக்கள் டிவி முன்னாடி இருந்து டிவியை வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்களோ, அந்த சேனல் இந்த சேனல் அப்படி மாத்தி மாத்தி போட்டு பார்ப்பாங்களோ, அதே மாதிரி இன்றைய தினம் முழுக்க தமிழ்நாட்டு மக்கள் டிவி முன்னாடி இருந்தும் இணையதளத்தின் முன்னாடி இருந்தும் சேனலை மாத்தி பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இது சினிமா மோகம்னு சொல்லக்கூடியவர்களுக்கு ஒரே பதில், இன்னைக்கு இன்னொரு சினிமா ஃபங்க்ஷனும் நடந்துச்சு. இளையராஜா அவரை கௌரவப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு தமிழக அரசாங்கம் சார்பில் நடைபெற்றது. முதல்வர் மு.க. ஸ்டாலின், அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின், கமலஹாசன், ரஜினிகாந்த் உட்பட, ரஜினிகாந்த்லாம் நிறைய விஷயம் பேசியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு வாய்ப்பு இருந்தால் வேற ஒரு வீடியோவில் பேசுவோம். அப்படி நடந்துச்சு. ஆனால் அதை அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் அப்படி ஒரு செய்தி கூட பெருசாக வெளியே வரல. ஆனால் தளபதியினுடைய இந்த ரோட் ஷோ, தளபதியினுடைய மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி தான் இன்னைக்கு முழு ஹைலைட். அப்படின்னா என்ன அர்த்தம், யார் பவர்ஃபுல் லீடர் அப்படின்ட்டு. நீங்கள் அவரை நடிகர்னு மட்டம் தட்டி அவர் அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் ஒவ்வொரு முறையும் அவர் அதற்கு பதில் அவர் பேசாமலே உங்களுக்கு செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். இப்போ சொல்றீங்க இல்லையா, நீங்க ஒரு கூட்டம், அவருக்கு வரக்கூடியதெல்லாம் சினிமா மோகங்க, சினிமா கூட்டம், ரீல்ஸ் எடுக்கிறதுக்காக வந்த கூட்டம், இந்த கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறாதுன்னு சொல்றீங்க இல்லையா, அதையும் மாத்தி காட்டுவார். காலையில 7 மணிக்கே நிற்கிறாங்க, சாப்பிடாம தண்ணி குடிக்காம. அந்த அளவுக்கு தளபதி மேல கொண்டிருக்கக்கூடிய பேரன்பினுடைய வெளிப்பாடா வந்திருக்கிறாங்க. பார்க்குறவன் ஓட்டு போட மாட்டானா? நிறைய கும்பிட்டைகள் இதை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க.